மீதி நேரத்தில் ஒரு குகையில் சென்று ஆன்மீக பயிற்சியும் தியானமும் செய்தார். தினமும் 7 மணி நேரம் இதற்காக செலவழித்தார். தன்னை பற்றியும் கடவுளை பற்றியும் அதிக ஞானமும் அறிவும் பெற்றார். 1523ஆம் ஆண்டு ரோமுக்கு புனித பயணம் மேற்கொண்டார். புனிதருக்கு தன் வாழ்நாள் முழுவதும் புனித தலத்திலே இருக்க வேண்டும் என்று ஆசை. சூழ்நிலை காரணமாக திரும்பவும் ஸ்பெயினுக்கு திரும்பினார். புனித இஞ்ஞாசியாருக்கு துறவற வாழ்வு பூண்டு குருவானவராக ஆவல். ஆனால் அந்த காலத்தில் லத்தீன் மொழியில் திருப்பலி நிறைவேற்றும் நடைமுறை இருந்தது. புனித இஞ்ஞாசியார் லத்தீன் படிக்காததால் 10 வயது குழந்தைகளோடு பார்சிலோனிய பள்ளியில் சேர்ந்து லத்தீன் படித்தார். கல்லூரி படிப்பை ஸ்பானிஷ் பல்கலைக்கழகத்தில் இணைந்து படித்தார். படிக்கும் காலத்தில் மக்களோடு தன் ஆன்மீக உரையாடலை நடத்தினார். பட்ட படிப்பு முடிக்காமலேயே மக்களிடம் ஆன்மீக உரையாடல் நடத்தியதால் நம் புனிதரை 3 முறை சிறையில் அடைத்தார்கள். விசாரணைக்கு பின் அவர் மீது குற்றமேதும் இல்லை என்று மறுநாளே விடுதலை செய்யப்பட்டார். பார்சிலோனாவிலிருந்து பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் முதுகலை படிப்பிற்காக இணைந்தார். அப்போது அவருக்கு வயது 38. அங்கு 2 முக்கியமான நபர்களை சந்தித்தார். ஒன்று பீட்டர் ஃபேபர், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். மற்றொருவர் அவருடன் ஒரே அறையில் தங்கியிருந்த புனித பிரான்சிஸ் சவேரியார். பீட்டர் ஃபேபர் எப்போதும் புனித இஞ்ஞாசியாருடன் இருப்பார். நம் புனிதர் தம் ஆன்மீக பயிற்சிகளை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். பீட்டர் ஃபேபருக்கும் நம் புனிதரை போலவே துறவற வாழ்வு மேற்கொண்டு குருவானவராக ஆசை ஏற்பட்டது. புனித பிரான்சிஸ் சவேரியாரிடம் தன் எண்ணத்தை வெளிப்படுத்தினார். அப்போது நம் புனித இஞ்ஞாசியார் புனித பிரான்சிஸ் சவேரியாரிடம், நீங்கள் நல்ல இறை பக்தி உள்ளவர் என்று உங்கள் நண்பர் பீட்டர் ஃபேபர் கூற கேட்டிருக்கிறேன். நீங்களும் குருவானவர் ஆகலாம் என்று கூறினார். அதற்கு புனித பிரான்சிஸ் சவேரியார், எனக்கு கல்லூரி பேராசிரியர் ஆக வேண்டும் என்பதுதான் என் லட்சியம். அதனால் நிறைய ஊதியம் கிடைக்கும் என்று கூறினார். அதற்கு பதிலாக நம் புனித இஞ்ஞாசியார் புனித பிரான்சிஸ் சவேரியாரிடம், ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் அவருடைய ஆன்மாவை இழப்பாரெனில் என்ன பயன் என்று கூறினார். புனித பிரான்சிஸ் சவேரியாருக்கு அவருடைய வார்த்தைகள் மனதில் சிறிது சிறிதாக மாற்றத்தை ஏற்படுத்தியது. புனித இஞ்ஞாசியார் கல்லூரி மாணவர்களுக்கு மறைக்கல்வி வகுப்பு எடுப்பதையும் ஆன்மீக பயிற்சி கொடுப்பதையும் தூர நின்று பார்த்தார். இறுதியாக புனித பிரான்சிஸ் சவேரியாரிடம் புனித இஞ்ஞாசியார் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்க, அதற்கு புனித பிரான்சிஸ் சவேரியார், நீங்கள் என்னை வென்றுவிட்டீர்கள், குருவானவராக நான் சம்மதிக்கிறேன் என்று கூறினார். புனித இஞ்ஞாசியாருடன் பீட்டர் ஃபேபர், புனித பிரான்சிஸ் சவேரியார், ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கல்லூரி மாணவர்களான டியகோ லயனஸ், அல்பன்சோ சால்மிரான் என்ற இருவரும், சைமன் ரொட்ரிகஸ், நிக்கோலஸ் போபடிலா என்ற 2 கல்லூரி பேராசிரியர்களும் மொத்தம் 7 பேர் இணைந்து சேசு சபையை ஆரம்பித்தனர். தாங்கள் ஆரம்பித்த துறவற சபைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று கலந்தாலோசித்தனர். சொசைட்டி ஆஃப் ஜீசஸ், சேசு சபை என்று பெயரிட்டனர். நாம் மோட்சத்திற்கு செல்ல என்ன செய்ய வேண்டும் என்று கலந்துரையாடிய போது, நம் புனிதர் கடவுளிடம் துன்பங்களை நிறைய தர வேண்டும் என்று ஜெபிப்போம், துன்பங்களின் வழியாக நாம் மோட்சத்தை அடைய முடியும் என்று கூறினார். திருத்தந்தையிடம் சேசு சபை உருவாக்க அனுமதி பெற்ற பின் ஜெருசலேமுக்கு புனித யாத்திரை சென்றனர். அதன் பின் புனித சவேரியாரை இறைப்பணிக்காக இந்தியாவுக்கும் மற்றவர்களை பிற நாடுகளுக்கும் அனுப்பினார். பீட்டர் ஃபேபர் நற்செய்தி பணிக்காக ஜெர்மனிக்கு அனுப்பினார். புனித இஞ்ஞாசியாரை விட அவருடைய சீடர்கள் இறை பணியில் புகழ் பெற்றவராக திகழ்ந்தனர். சேசு சபை குருக்களான இவர்கள் நிறைய மக்களை கிறிஸ்தவர்களாக மனமாறச் செய்தனர். புனித இஞ்ஞாசியார் 35 பள்ளிகளை ஆரம்பித்தார். கிபி 1556ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் நாள் தனது 64ஆம் வயதில் இறந்தார். அவர் இறக்கும் போது சேசு சபையில் 1000 பேர் குருக்களாக இருந்தனர். கிபி 1622இல் திருத்தந்தை கிரகோரி புனிதர் பட்டம் கொடுத்தார்.